உலக முதலீட்டாளர் மாநாட்டின் தொடர்ச்சியாக 10 நாள் பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வெளிநாடு செல்கிறார். சென்னை விமான நிலையத்தில் இருந்து துபாய் சென்று அங்கிருந்து ஸ்பெயின் நாட்டிற்கு முதல்வர் செல்கிறார். பல்வேறு தொழில் நிறுவனங்களை நேரில் பார்வையிட உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தொழில் அதிபர்களுடன் கலந்துரையாட உள்ளார். வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு பிப்ரவரி 7 அல்லது 8ஆம் தேதிக்கு பின்னர் முதலமைச்சர் சென்னை திரும்புவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருச்சி சிறுகனூரில் நடைபெற்ற விசிக மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர். விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையில் தேர்தல் அரசியல் வெள்ளி விழா, திருமாவளவன் அகவை 60 மணி விழா, இந்தியா கூட்டணி தேர்தல் வெற்றி கால்கோள் விழா என முப்பெரும் விழாவாக மாநாடு நடத்தப்பட்டது. மாநாட்டின் முகப்பில் விசிகாவின் கொடியை திருமாவளவன் ஏற்றி வைத்தார். முப்பெரும் விழாவில் 33 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்தியாவை கூட்டாட்சி நாடாக மாற்றும் பொறுப்பு இந்தியா கூட்டணிக்கு இருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் பாஜக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். விசிக மாநாட்டில் பேசிய அவர், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் காஷ்மீரை போல் எல்லா மாநிலங்களும் சிதைக்கப்படும் என்று எச்சரித்தார். அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் பாஜக தோற்கடிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜெய் ஸ்ரீராம் என்று கூறி வட இந்தியர்களை ஏமாற்றிவிட முடியும், ஆனால் தென்னிந்தியாவில் பாஜகவின் பிரச்சாரம் எடுபடாது என்று திருமாவளவன் கூறினார். வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் பேசிய அவர், நாங்கள் ராமர் மீதான பக்தியை எதிர்க்கவில்லை என்றும் ராமர் பெயரில் செய்யப்படும் அரசியலை தான் எதிர்க்கிறோம் எனவும் கூறினார். வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் தேர்தலில் வெற்றி பெற பிரதமர் மோடி ராமரை நம்பிக்கொண்டிருப்பதாக திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். விசிக மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், வட மாநில மக்களும் தயாராகிவிட்டார்கள் என்று பேசினார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று கி. வீரமணி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டில் ஜாதி, மதம், கடவுளின் பெயரால் புரட்டை ஏற்படுத்தி சதித்திட்டம் தீட்டப்பட்டு வருவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி கூறினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டில் பேசிய அவர், பாஜக வெல்வதை தடுப்பதற்காக நடத்தப்படும் மாநாடு வெற்றி பெற்றுள்ளதாகவும் வரும் மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியும் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழ்நாட்டில் பாஜகவில் இருந்து ஒருவர் கூட வெற்றி பெற மாட்டார்கள் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி கூறினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டில் பேசியுள்ள அவர், இந்தியாவை நாம் காப்பாற்றியதாக வேண்டும் என்றும் அதற்கு தமிழ்நாடு தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அகில இந்திய அளவில் பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் பேசிய அவர், வரும் மக்களவைத் தேர்தல் 40 இடங்களிலும் நாம் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை தெரிவித்தார். ஜனநாயகத்தை பாதுகாக்க நாம் போர் நடத்த வேண்டியுள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு ஆபத்தான நிலை நோக்கி போய்க் கொண்டிருப்பதாகவும் ஜனநாயகத்தை பாதுகாக்க இந்தியா கூட்டணி கூடியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டுள்ளது. திமுகவுடனான தொகுதி பங்கீட்டு குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 4 பேர் கொண்ட குழுவை அக்கட்சி அமைத்துள்ளது. குழுவின் தலைவராக கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் பி. சம்பத் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் பே. சண்முகம் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் என். குணசேகரன், க. கனகராஜ் ஆகியோர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். தனது மக்கள் இயக்கத்தை கட்சியாக மாற்றுவதற்காக விஜய் டெல்லிக்கு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதாக பரவிய செய்திக்கு நிர்வாகிகள் மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2024 நேரடியாக அரசியலில் களம் காண வேண்டும் என்றால் அதற்கான அடிப்படை கட்டமைப்புகள் இல்லை என்றும், இன்னும் மக்கள் இயக்கத்தை வலுவான கட்டமைப்பாக அமைத்திட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவிக்கின்றனர். மேலும் 2024 நேரடியாக அரசியலில் களமிறங்க விஜய் தயாராக இல்லை என்றும், 2026 களமிறங்க உள்ளதாகவும் கூறுகின்றனர். ஜேடியு
பாஜக அரசின் முதலமைச்சராக நிதிஷ்குமாரும் துணை முதல்வராக சுஷில் மோடியும் நாளை பதவியேற்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டில் காங்கிரஸ் உடன்படாத நிலையில் இந்தியா கூட்டணியில் நிதிஷ்குமாருக்கு உரிய மரியாதை கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் தன்னை பிரதமர் வேட்பாளராகவும் கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராகவும் அறிவிக்க நிதிஷ்குமார் விரும்பினார். ஆனால் மல்லிகார்ஜுன கார்கே ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டதால் நிதிஷ்குமார் மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைய விரும்புவதாக கூறப்படுகிறது. இந்தியா கூட்டணிக்குள் நிலவும் சிக்கல் பேசி தீர்க்கக்கூடியவைதான் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா தெரிவித்துள்ளார். திருச்சி சிறுகானூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல்லா மாநிலங்களிலும் அரசியல் சூழல் ஒரே மாதிரி இருக்காது என்றும் இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் தேசத்தை காப்பாற்ற பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கில் உருவாக்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமர் மோடி மக்களுக்கான தலைவரா அல்லது கோவில் பூசாரியா என்றும், பிரதமரே ராமர் கோவிலில் தாழ்த்தப்பட்டவராக நடத்தப்பட்டதாகவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் என்ற பதவியுடன் மோடி ராமர் கோவிலுக்குள் சென்றதாகவும் பிரதமரையே தாழ்த்தப்பட்டவர் என வெளியே நிற்க வைத்ததாகவும் கூறினார். குடியரசு தினத்தையொட்டி டெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேநீர் விருந்து வைத்தார். இதில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர், பிரதமர் மோடி, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கலந்து கொண்டனர். மேலும் மத்திய அமைச்சர்கள், அதிகாரிகளும் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டனர். குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் அமைச்சர்கள், அதிமுக, பாமக, பாஜக எம்எல்ஏக்கள், அதிகாரிகள் பங்கேற்றனர். குடியரசு தின அணிவகுப்பில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளி, கல்லூரிகளுக்கு ஆளுநர் RN ரவி விருது வழங்கினார். அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் முதல் 3 இடம் பிடித்த துறைகளான தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை ஊர்திகளுக்கு ஆளுநர் RN ரவி விருதுகளை வழங்கினார். இந்த தேநீர் விருந்தில் காங்கிரஸ், மதிமுக, விசிக, இடதுசாரிகள், மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகள் புறக்கணித்தன. கேரளாவில் ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தை முதல்வரும் அமைச்சர்களும் புறக்கணித்த நிலையில் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் செண்டை மேளம் வாசித்த வீடியோ வைரலாகி வருகிறது. கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் இடையிலான மோதல் போக்கை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்கிறது. மருத்துவ மாணவ சேர்க்கையில் சீட் பெற போலியான சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டது தொடர்பான வழக்கில் மாநிலத்தில் இருக்கும் அரசியல் கட்சியை பாதுகாக்க நீதிபதி சென் முயற்சிப்பதாகவும் கங்கோபாத் யாய் குற்றம் சாட்டியது நீதித்துறையில் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை தாமாக முன்வந்து உச்சநீதிமன்றம் விசாரிக்கிறது. தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விவகாரத்தை விசாரிக்கிறது. கர்நாடகாவில் 32 எம்எல்ஏக்களுக்கு வாரிய தலைவர் பதவிகளை முதலமைச்சர் சித்தராமையா தலைமையிலான அரசு அறிவித்துள்ளது. அமைச்சர் பதவியை எதிர்பார்த்து காத்திருந்த சில எம்எல்ஏக்களுக்கு உட்பட 32 எம்எல்ஏக்களுக்கு முதலமைச்சர் சித்தராமையா வாரிய தலைவர் பதவியை அறிவித்துள்ளார். NA ஹாரிஸ், KM சிவலிங்க கவுடா, வினய் குல்கர்னி மற்றும் சுப்பாரெட்டி உள்ளிட்டோருக்கு வாரிய தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. ஆதரவாளர்களுக்கு அமைச்சர் பதவி பெற்றுத் தருவதில் சித்தராமையாவிற்கும் DK சிவகுமாருக்கும் இடையே பனிப்போர் நிலவுவதாக கூறப்படுகிறது. இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் லண்டனில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாக பக்கிங்ஹாம் அரண்மனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி மன்னர் சார்லஸ் தமது மனைவி ராணி கமிலாவுடன் காரில் புறப்பட்டு மருத்துவமனைக்கு சென்றார். மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு மன்னர் சார்லஸ் நலமுடன் இருப்பதாகவும், ஒரு நாள் மருத்துவ ஓய்வுக்கு பிறகு மன்னர் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார் என்றும் ராணி கமிலா தெரிவித்துள்ளார். மன்னர் சார்லஸ் சிகிச்சை பெற்ற அதே மருத்துவமனையில் கடந்த வாரம் வேல்ஸ் இளவரசி கேத்ரீனுக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் 4 நகரங்களில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாடு வீரர்கள் பதக்க வேட்டை நடத்தி வருகிறது.
துப்பாக்கி சுடுதலில் டிராப் கலப்பு பிரிவில் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவின் மகள் நிலா ராஜா பாலு மற்றும் யுகன் ஆகியோர் அடங்கிய தமிழ்நாடு அணி 125 புள்ளிகள் பெற்று 2ஆம் இடம் பிடித்தது. இதன் மூலம் வெள்ளிப் பதக்கத்தை நிலா யுகன் இணை வசப்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபரின் அதிகாரப்பூர்வ இல்லமான வெள்ளை மாளிகை அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிவப்பு நிற மர்ம காரால் வாஷிங்டன் நகரில் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அப்பகுதியில் உள்ள சாலைகளை மூடி பொதுமக்கள் செல்ல தடை விதித்த போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். பின்னர் அனாதையாக நின்ற மர்ம காரை போலீசார் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தினர். அந்த மர்ம கார் யாருடையது, எதற்காக அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டது என போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மகேந்திர சிங் தோனியின் வருகைக்கு பிறகுதான் சிறிய நகரங்களில் இருந்து இந்திய அணிக்கு அதிக அளவில் வீரர்கள் வரத் தொடங்கியுள்ளனர் என்று கிரிக்கெட் வீரரும் வர்ணனையாளருமான பத்ரிநாத் கூறியுள்ளார். கடலூரில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சக்தியாக தோனி விளங்குவதாக தெரிவித்துள்ளார். இங்கிலாந்துக்கு எதிராக ஐதராபாத்தில் நடைபெற்று வரும் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 175 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. 2ஆம் நாள் ஆட்ட முடிவில் இந்தியா 7 விக்கெட் இழப்புக்கு 421 ரன்கள் சேர்த்துள்ளது. 2ஆம் நாள் ஆட்டத்தில் KL ராகுல் சிறப்பாக விளையாடி 86 ரன்கள் எடுத்தார். 3ஆம் நாள் ஆட்டம் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்க உள்ளது. சென்னை தீநகரில் உள்ள இளையராஜாவின் இல்லத்தில் பவதாரணி உடல் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு துணை சபாநாயகர் பிச்சாண்டி, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அஞ்சலி செலுத்தினர். மேலும் நடிகர்கள் சிவக்குமார், பாக்யராஜ், விஷால், கார்த்தி, சிம்பு, ஜீவா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். இயக்குநர்கள் மணிரத்னம், பேரரசு, ராம், இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் உள்ளிட்டோரும் பவதாரணி உடலுக்கு தங்கள் இறுதி அஞ்சலியை செலுத்தினர். முடியாத தூரத்திற்கு சென்றுவிட்ட தன் பாச மகள் பவதாரணியை நினைத்து இசையமைப்பாளர் இளையராஜா ஏக்கத்தோடு அன்பு மகளே என அழைத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். குழந்தை பருவத்தில் தன் மகளுக்கு ஆசை ஆசையாய் பாடல் கேட்டபடி பாடம் கற்பிக்கும் புகைப்படத்தை பகிர்ந்துள்ள இளையராஜா தன் ஆற்றாமையை வெளிப்படுத்தியுள்ளார். மக்களின் மனக்கவலைகளுக்கு இசையால் ஆறுதல் அளித்த இசை ஞானிக்கு ஆறுதல் சொல்ல முடியாது தவித்து வருகின்றனர் ரசிகர்கள். இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள் பவதாரணியின் இறப்பிற்கு இசையமைப்பாளர் AR ரகுமான் இரங்கல் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மயிலிறகாய் தமிழர் மனதை வருடிய பவதாரணியின் மதுரமான குரல் இன்றும் ஆகாயத்தில் மலர்வதாகவும், காற்றெல்லாம் தீரா அதிர்வெழுப்பி ககன வெளியெங்கும் கதிரொலியாய் விரிவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இசையமைப்பாளர்கள் இளையராஜா, யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா ஆகியோருடன் இந்த துயரமான நேரத்தில் எங்கள் இதயம் இணைந்திருப்பதாகவும் ரஹ்மான் பதிவிட்டுள்ளார். தமிழர்களுக்கான முதல் ஹைப்பர் லோக்கல் சோசியல் மீடியா என்கிற பெருமித அடையாளத்தோடு வெளியாகி இருக்கும் மின்மினி ஆப் புதியதொரு போட்டி ஒன்றை அறிவித்துள்ளது. இதன் மூலம் 3 வெற்றியாளர்களுக்கு iPhone 15 மாடல் செல்போன் தலா 1 பரிசாக வழங்கப்பட உள்ளது. இந்த போட்டியில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் முதலில் தங்கள் ஸ்மார்ட் போனில் மின்மினி செயலியை டவுன்லோட் செய்ய வேண்டும். பின்னர் தங்களது வீடியோ அல்லது போட்டோவை வணக்கம் மின்மினி என்ற ஹேஷ்டேகை பயன்படுத்தி மின்மினி செயலியில் போஸ்ட் செய்ய வேண்டும். போட்டியின் விரிவான விதிமுறைகள் மின்மினி செயலியில் உள்ள மின்மினியின் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னும் சிறப்பாக மேம்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் KR ராமசாமி கூறியுள்ளார். சில குறைகள் இருப்பதாக தெரிவித்துள்ள அவர், சில வாக்குறுதிகளை முதல்வர் நிறைவேற்றி இருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழ்நாடு பரவாயில்லை என்றார்.
போராடுபவர் மீது வழக்கு பதிவு செய்தால் சட்டம் யாருக்காக இயங்குகிறது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். நாம் தமிழர் கட்சி நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய சீமான் கொலையாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தர வேண்டும் என்று வலியுறுத்தினார். சிறுமி சித்திரவதை செய்யப்பட்ட வழக்கில் பல்லாவரம் எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் ஆகியோர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். திருவான்மையூர் காமராஜ் நகரில் வசித்து வரும் பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் வீட்டில் வேலை செய்து வந்த சிறுமியை கணவன் மனைவி இருவரும் சித்திரவதை செய்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த இருவரையும் கைது செய்து நீதிமன்ற உத்தரவின்படி சிறையில் அடைத்துள்ளனர். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ள லால் சலாம் படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நடிகர்கள் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த், தம்பி ராமையா, இயக்குநர்கள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், KS ரவிக்குமார், இசையமைப்பாளர் AR ரஹ்மான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்து மதத்தில் சனாதனம் என்று சொன்னாலே போராட்டம்தான் செய்கிறார்கள் என்று லால் சலாம் பட விழாவில் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். லால் சலாம் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த், மொய்தீன் கதாபாத்திரத்தில் நடிக்க யாரும் முன் வராததால் தானாகவே இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை படப்பிடிப்பில் தன்னை நன்கு கவனித்துக் கொள்ள அறிவுறுத்தி முதல்வருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். லால் சலாம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் தம்பி ராமையா, சினிமாவில் கருப்பாக இருந்தால் ஏற்படும் தாழ்வு மனப்பான்மையை உடைத்தவர் நடிகர் ரஜினிகாந்த் தான் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய இயக்குநர் KS ரவிக்குமார், ரஜினி அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைத்துதான் அவர் படங்களில் பல வசனங்கள் வைத்ததாகவும், ரஜினி அரசியலுக்கு வந்தால் நல்லது செய்வார் என எதிர்பார்த்ததாகவும் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் உப்பாறு அணைக்கு தண்ணீர் வழங்க கோரி விவசாயிகள் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமூர்த்தி அணையிலிருந்து BAB பாசன திட்டத்தில் உபரி நீரை திறந்துவிட கோரிக்கை விடுத்து வருகின்றனர். குடியரசு தினத்தையொட்டி சட்டமேதை அம்பேத்கர் படத்தை கையில் ஏந்தியபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பெருங்குடியில் குடிநீர் சேமிப்பு தொட்டி குழாய் உடைந்து வெடிப்பு ஏற்பட்டதால் அடுக்குமாடி குடியிருப்பின் தரைத்தளத்தில் தண்ணீர் புகுந்துள்ளது. அந்த பகுதியில் இருந்த மின்கம்பம் தண்ணீரின் தாக்கத்தினால் சாய்ந்து கிடந்தது. இதனால் 4 இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஒரு கார் சேதமடைந்துள்ள நிலையில் போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கீழே உடஞ்சு பைப்பு போயிட்டு இருக்குடா. தண்ணி எங்கிருந்து போகுதுன்னு தெரியல. கீழே ஒன்னோட பிளாக் ஆச்சு. பயமா இருக்கு எனக்கு. பயமா இருக்கும். சென்னை மணலியில் உள்ள டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குடியரசு தின விழா நடைபெற்றது. இதில் நடிகர் ராமராஜன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். பின்பு பள்ளி மாணவர்களிடையே உரையாற்றிய நடிகர் ராமராஜன் திறம்பட செயலாற்றும் பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள வடுகப்பட்டி ஊராட்சியில் குடியரசு தின கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துசாமி பங்கேற்றார். அமெரிக்க தொழிலதிபர் சரவணன் என்பவர் வழங்கிய 30,000 ரூபாய் ரொக்கத் தொகையை 6 துப்புரவு பணியாளர்களுக்கு தலா 5,000 ரூபாய் வீதம் முத்துசாமி நன்கொடையாக வழங்கினார். மேலும் நன்கொடை வழங்கிய அமெரிக்க தொழிலதிபர் சரவணன் வாட்ஸ்அப் வீடியோவில் துப்புரவு பணியாளர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். சேலத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாசிநாயக்கன்பட்டியை சேர்ந்த நிர்மலா வெளியே சென்று வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அப்போது கணவர் மற்றும் பிள்ளைகள் மூவரும் சடலமாக கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். தகவல் அறிந்து விரைந்த போலீசார் மூவரிடம் சடலங்களையும் மீட்டு நிர்மலாவிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கொள்முதல் செய்த தேங்காய்களை உடையம்பட்டியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் லாரியில் ஏற்றுக்கொண்டு சென்றார். சாலையில் அமைக்கப்பட்ட தடுப்பு பகுதி வளைவில் திரும்பும்போது கட்டுப்பாட்டை இழந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது. இதில் லாரியின் பின்னால் அமர்ந்து வந்த பெண் உட்பட 2 பேர் லேசான காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவில் தேரை சுற்றி 36 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஃபைபர் கண்ணாடி கூண்டு அமைக்கும் பணிகள் நிறைவடைந்தன. பிரசித்தி பெற்ற ஆண்டாள் கோவில் தேர் நிறுத்தப்பட்டு தகரங்களால் மறைக்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் பிற நேரங்களிலும் பக்தர்கள் தேரை காணும் வகையில் அதனை சுற்றி ஃபைபர் கண்ணாடி கூண்டு அமைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நேற்று மாலை காட்டெருமை ஒன்று இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கால்நடை மருத்துவர் உதவியுடன் உடற்கூறு ஆய்வு செய்ததில் அதன் உடலில் 3 துப்பாக்கி குண்டுகள் எடுக்கப்பட்டது. ஏற்கனவே கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு காட்டெருமை வேட்டையாடப்பட்ட நிலையில் மீண்டும் காட்டெருமை வேட்டையாடப்பட்டுள்ளதா என்று வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள செம்மணிப்பட்டி கிராமத்தில் நடந்த மஞ்சு விரட்டு போட்டியில் காளை முட்டியதில் பார்வையாளர் உயிரிழந்தார். வெள்ளலூர் கிராமத்தை சேர்ந்த சந்திரன் என்ற முதியவரை காளை முட்டியதில் படுகாயமடைந்தார். மேல் சிகிச்சைக்காக மேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. பூங்காவில் சீன நாட்டு பவுலோனியா பூக்கும் மரத்தில் சந்தன மனம் வீசுவதால் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. புதுச்சேரி அரசு பள்ளியில் 11, 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் 2022-23ஆம் ஆண்டில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படாது என்ற தகவல் பரவியது. இதையடுத்து அண்ணா நகரில் உள்ள பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை மாணவர்கள் முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மாணவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அனுப்பி வைத்தனர். பணி நிரந்தரம் செய்யவில்லை என்றால் மக்களவைத் தேர்தலை புறக்கணிப்போவதாக NLC ஜீவா ஒப்பந்த தொழிற்சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் குடும்பத்தோடு கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தினர். அப்போது கருப்பு கொடி ஏந்த போலீசார் அனுமதி மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கருப்பு கொடியை இறக்கிவிட்டு பணி நிரந்தரம் செய்ய கோரி முழக்கங்களை எழுப்பியுள்ளனர். தஞ்சாவூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் டிராக்டர்கள் மற்றும் ஆட்டோ, இருசக்கர வாகனங்களின் பேரணியை நடத்தினர். மத்திய அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுதல், பயிர்க்கடன் தள்ளுபடி, இலவச மின்சாரம் வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். போலீசார் தடுத்து நிறுத்தி விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே சொத்து பிரச்சினை காரணமாக பேச்சியம்மாள் என்ற பெண்ணை உறவினர்கள் அரிவாளால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனால் படுகாயமடைந்த பேச்சியம்மாள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் உள்ள டாஸ்மாகில் வள்ளலார் தினம் மற்றும் குடியரசு தின நாட்களில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதனை தட்டி கேட்டவரை டாஸ்மாக் ஊழியர் திராவிடமணி ஆபாச வார்த்தைகளால் திட்டியும் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. போலீசாரும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாகை மாவட்டம் திட்டச்சேரி அருகே உடல்நலக்குறைவால் இறந்தவரின் உடலை அடக்கம் செய்ய பட்டியலின மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் சடலத்தை சாலையில் கிடத்தி மற்றொரு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் விரைந்து சென்ற போலீசார் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். சுமார் 7 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு உடலை அடக்கம் செய்ய போலீசார் சம்மதம் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர்
திருப்பத்தூர் மாவட்டம் மதனாஞ்சேரியில் வசித்து வரும் பிரகாசம் என்பவர் தங்களது வீட்டின் சுற்றுச்சுவரை செல்வகுமார் என்பவர் இடித்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தங்களுக்கு சொந்தமான இடத்தில் செல்வகுமார் பொது வழி கேட்டதாகவும் அதற்கு மறுத்ததால் அடியாட்களுடன் சேர்ந்து வீட்டின் சுற்றுச்சுவரை ஜேசிபி இயந்திரம் கொண்டு இடித்து தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஜேசிபி கொண்டு சுற்றுச்சுவரை இடிக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. குடியரசு தினத்தையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை, சட்டப்பேரவை வளாகம், தலைமைச் செயலகம், பாரதி பூங்கா, அரசியல் தலைவர்களின் சிலைகள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் துணைநிலை ஆளுநர் மாளிகை மற்றும் சட்டப்பேரவையை பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் ஏராளமான பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் பார்வையிட்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கர்நாடக மாநிலம் விஜயபுரா மாவட்டத்தில் உள்ள பஞ்சாயத்து அலுவலகத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் பஞ்சாயத்து தலைவி சோமவா என்பவர் தேசிய கொடி ஏற்றிய போது அங்கு இருந்த ஒருவர் திடீரென்று வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட முயன்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக சோமவாவின் காலில் குண்டு பாய்ந்துள்ளதால் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விசாரணையில் கன்னட அமைப்பு பிரமுகர் மல்லு கின்னி என்பவர் துப்பாக்கியால் சுட்டது தெரியவந்த நிலையில் தப்பி ஓடிய அவரை போலீசார் தேடி வருகின்றனர். இலங்கை மன்னாரில் வளர்ச்சி என்ற பெயரில் முன்னெடுக்கப்படும் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. மன்னார் மாவட்ட செயலகம் முன்பு ஒன்று கூடிய மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகள் ஏந்தியபடி கோரிக்கைகளை வலியுறுத்தினர். வளர்ச்சி என்ற போர்வையில் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிலங்கள் அபகரிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் நினைவிடத்தில் நடிகர் சிம்பு அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து சாலிகிராமத்தில் உள்ள அவர்களது வீட்டிற்கு சென்ற சிம்பு விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், பிரபாகரன், சண்முக பாண்டியன் ஆகியோருக்கு நடிகர் சிம்பு ஆறுதல் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள திரையரங்கில் ப்ளூ ஸ்டார் படக்குழுவினர் ரசிகர்களை நேரில் சந்தித்தனர். நடிகர்கள் அசோக் செல்வன், சாந்தனு, நடிகை கீர்த்தி பாண்டியன், இயக்குநர் ஜெயக்குமார் ஆகியோர் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். ப்ளூ ஸ்டார் படக்குழுவினரை பார்த்த மகிழ்ச்சியில் ரசிகர்கள் விசிலடித்தும் கைகளை தட்டியும் ஆரவாரம் செய்தனர். விருதுநகர் மாவட்ட ராஜபாளையம் அருகே உள்ள பெட்ரோல் பங்கில் டீசலில் அதிக தண்ணீர் கலந்து வந்ததாக புகார் எழுந்துள்ளது. இதனால் டீசல் நிரப்பிய வாகனங்களின் ஓட்டுநர்கள் வாகனங்களை நிறுத்தி பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டக்காரர்களை கலைத்தனர். டெல்லியில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கோரி விவசாயிகள் டிராக்டர் பேரணி நடத்தினர். திண்டுக்கல்லில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் நடைபெற்ற பேரணியில் டிராக்டர் மற்றும் இருசக்கர வாகனங்களில் ஏராளமான விவசாயிகள் அணிவகுப்பு நடத்தினர். முடிவில் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷங்கள் ஆர்ப்பாட்டமாக நடத்தப்பட்டது.